அம்மா இப்போ என்ன பண்ண போறீங்க? உனக்காக பருப்பு பாயசம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ பருப்பு பாயசத்துக்கு வந்துப்பா நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், சவ்வரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம கழுவி காய வச்சது தான். இதை வந்து நம்ம போட்டு வறுத்து தான் பண்ண போகிறோம். வறுத்து பண்ணிடுறா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ நம்ம நெய்யில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம். இன்னும் நம்மளுக்கு லைட்டாக செவக்கவும் நம்ம எடுத்து வச்சுருவோம். கறியிடக்கூடாது, ஏன்னா கருவினவாட வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்தா கூட போதும், ரொம்ப நம்மளுக்கு செவக்கணும்னு தேவையில்லை. இதை எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பாத்திரத்தில். இப்போ பாசிப்பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து சவ்வரிசி போட்டுக்கோம். நீ போய் போட்டோம் கொட்டையில் போடும் சரியா. நம்ம சவ்வரிசி போட்டோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம நெய் போட்டுக்கிட்டோம். நெய்யில் தான் வறுக்கிறோம். நம்ம வந்து சவ்வரிசி வந்து ஊற போடலை. இப்போ நல்லா நம்மளுக்கு நெய் வந்து நல்லா உருகட்டும். சலசலன்னு அதுவாக நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடும். ஊற வைக்கணும் தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா சவ்வரிசி வந்து நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நெய்யில் போட்டது எப்படி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஊற போட்டு தான் வைக்கணும் தேவையில்லை. நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. இன்னும் லைட்டாக பொரிஞ்சால் போதும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த பாசிப்பருப்பை வறுத்ததை நம்ம உள்ள கொட்டிக்கிறோம். இப்போ 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கு. ஏற்கனவே ஒரு செம்பு ஊற்றிருக்கோம், இப்போ ஒரு செம்பு. அப்போ 2 செம்பு தண்ணி போதும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இந்த 1/2 முடி தேங்காய் எடுத்து நம்ம பாலாக எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடிட்டோம். ஒரு 4 விசில் வரட்டும். நம்மளுக்கு சவ்வரிசி பருப்பும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா நம்மளுக்கு சவ்வரிசி பாசிப்பருப்பும் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாட்டு சக்கரை வந்து இந்த கிண்ணத்தில் நான் ஒரு 1/2 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கொட்டிக்கிறோம். இப்போ நான் அடுப்பு அமர்த்திட்டேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ இந்த நாட்டு சக்கரை 1/2 கிண்ணத்தை வந்து நம்ம கொட்டிக்கிறோம். மண்டபம்னா நம்ம காய்ச்சி சேர்க்கலாம். இது நாட்டு சக்கரைனால நம்ம காய்ச்சணும் தேவையில்லை. சுத்தமான நாட்டு சக்கரை. இனிப்பு நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தூள் சும்மா அது எவ்வளோ தான் சேர்க்குறேன் நான். இவ்வளோதான் சேர்க்குறேன் ஒரு பிஞ்சளவுக்கு. இப்போ 2 செம்பு தான் தண்ணி ஊற்றணும். இது வந்து தேங்காய் 1/2 கை சொன்னேன்ல, அது வந்து பால். இது வந்து 2வது பால் எடுத்தது. இப்போ 2வது பால் எடுத்ததை இப்போ ஊற்றிக்கணும். நானும் பசும்பால்லாம் சேர்க்கலை, தேங்காய் பால் எடுத்து தான் சேர்க்குறேன். நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும். இப்போ இனிப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இனிப்பு நம்மளுக்கு இந்த இனிப்பே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவையான நீங்கள் எவ்வளோ இனிப்புனாலும் சேர்த்துக்கிறலாம்.
இப்போ இந்த பால் எடுத்தோம்ல அதையும் எடுத்து ஊற்றிக்கணும். இதில் ஏலக்காய் மட்டும் போடணும். நான் ஏலக்காய் போடலை. இப்போ நமக்கு லைட்டாக அது கொதிக்கட்டும். இப்போ நான் இந்த 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காவை தட்டி நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த 4 ஏலக்காய் வந்து நான் லைட்டாக தான் தட்டியிருக்கேன். ரொம்ப தரணும், ரொம்ப நம்மளுக்கு வாடை வரும். இப்போ எங்களுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்குருவோம். இப்போ நம்ம இந்த முந்திரி வறுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிட்டோம். ஏற்கனவே நம்ம நெய் போட்டிருக்கோம், ரொம்ப போடணும் தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையானது கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வந்து எடுத்துருக்கேன் வறுக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரை மூடியை வந்து பால் எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு வேறு இதில் சில்லு எடுத்து நம்ம தேங்காயில் திருவி வச்சுருக்கோம். இதை இந்த டயத்தில் நம்ம போட்டுக்குருவோம். பாயசத்தில் போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நம்ம போட்ட இனிப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு நெய் காயட்டும். அடுப்பை ஏற்றி வச்சுக்கிறோம். நெய் காயவும் இந்த கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வந்து இப்போ போட்டுக்கிறோம். நம்ம கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வந்து நம்மளுக்கு வந்து கறியிடக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு சிகப்பாக ஓரளவு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நல்லா நம்மளுக்கு லைட்டாக செவந்தால் போதும். அந்த கிஸ்மிஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக வரவும் நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ நம்மளுக்கு அடுப்பு அமர்த்திடுவோம், கறியிடக்கூடாது. இப்போ இதை பாயசத்தில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு பாயாசம். இனிப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.